3 சிறப்பு விருந்தினர்களுக்குமே அடுத்தடுத்த நிகழ்வுகளில் கமிட் ஆகியிருக்காங்க. அதனால் இந்த டயத்துக்குள்ளே முடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ஷெடியூலை நாங்கள் டிவைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அதனால் முக்கியமாக அறிமுகப்படுத்த வேண்டிய சில பேர்த்த கூட என்னால் அறிமுகப்படுத்த முடியாமல் போயிடுச்சு இந்த கூட்டத்தில். முதலாவதாக என்னுடைய பள்ளி பருவ ஆசிரியர் இங்கே வந்திருக்காரு, திரு ஆசிய தம்பி சார் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக லேட்ரல் திங்கிங் தென் கிரிட்டிக்கல் பவர் ஆஃப் அசிமுலேஷன் இது அப்போல்லாம் புரியல. ஆனால் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தது இவர் தான். நான் அப்போவே சிறப்பு விருந்தினர் இருக்கும் போதே ஒரு மேடைக்கு அழைச்சிருக்கணும். வாங்க சார். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஸ்பார்க்கை கொடுத்த என்னுடைய ஆசனம் என்னுடைய துணைவியார். என் கூட இருந்து என்னுடைய அலுவலர்கள், தென் பயிற்சி மையத்தினுடைய பணி, தென் குடும்பம். பெரும்பாலும் குடும்பத்தை பார்க்குறதே இல்லை. எனக்கு பயிற்சி மையமே குடும்பம் ஆகிட்டதுனால அவங்க தான் எல்லாத்தையும் இருந்து பார்த்துக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் போகும். எல்லாமே கூட இருந்து எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இப்படி பெரிய விஷயங்கள். தென் இன்னொருவர் இருக்கிறாரு நம்ம பயிற்சி மையத்தில் பொது தமிழ் ஹேண்டில் பண்ணிருந்தார். தென் அதுக்கப்புறம் அவருடைய சொந்த காரணங்களால் அதுக்கப்புறம் கிளாஸஸ் தொடர்ந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியல. டயட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சேகரன் சார் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. வாங்க சார். தென் ஒன் மோர், ஏன்னா இந்த அகாடமியினுடைய ரிசல்ட்டு பெருமைப்படக்கூடிய ஒரு ரிசல்ட்டு. உங்களுக்கு கடந்த 1 மாத காலமாக உங்களுக்கு தெரியும், டிஎன்பிசி சம்மந்தமாக 1 மாத காலமானு இல்லை, பல ஆண்டுகளாகவே டிஎன்பிசி பற்றின முறைகேடுகள் நியூஸ் வர்றதும், தென் அந்த செய்தி அப்படியே அமுங்கி போவதும், அதுலேயும் குறிப்பாக கடந்த 1 மாத காலமாக பெரிய அளவில் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. ஸோ பொதுவாக இதனால் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க மத்தியில் ஒரு அச்ச உணர்வு, என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறோமே, எங்கேயோ யாரோ ஒருத்தர் இப்படி முறையீடெல்லாம் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பய உணர்வு. ஆனால் ஒன்று, நம்ம அகாடமியில் படித்த எல்லாருமே நேர்மையான வழியில் படித்து பாஸ் பண்ணி சர்வீஸ் வாங்கியிருக்கவங்க. யாருக்கும் ஒரு பைசா லஞ்சம் கொடுக்காம ஹானஸ்ட்டாக தன்னுடைய திறமையின் மூலம் மட்டுமே பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் நீங்கள் எல்லாருமே மேடை ஏறினாங்க. அப்போது இவ்வளோ பெரிய வெற்றிக்கு ஒரு பெரிய டீம் ஒர்க் இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது. ஸோ அது ஒரு ஃபேக்கல்ட்டி டீம் தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ அப்படி ஃபேக்கல்ட்டிஸை நான் ஹானர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் நம்ம சத்யா ஐஏஎஸ் அகாடமிக்கு ஆரம்பத்திலிருந்தே துணை நின்று பொது ஆங்கிலம், பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய குரூப் 4, குரூப் 2A, குரூப் 2, அஃப்கோர்ஸ் இப்போ இதெல்லாம் குரூப் 2A, குரூப் 2 மெர்ஜ் ஆகிடுச்சு, குரூப் 4 அண்ட் VO மெர்ஜ் ஆகிடுச்சு. இதில் லாங்குவேஜ் பேப்பர்னு ஒரு பேப்பர் இருக்கும். அதில் பெரும்பாலும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு சென்னையில் தான் கோச்சிங் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஈரோடு அகாடமியில் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கிளாஸ் எடுத்து நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு ஃபேக்கல்ட்டி நான் உங்களுக்கு கட்டாயம் நான் அறிமுகப்படுத்தியே ஆகணும். என்னோட மாணவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு திரு சுதாகரன் சார் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். அதாவது இவருடைய வகுப்பு எப்படி இருக்குன்னா, மார்னிங் 9 o'clock கிளாஸ் ஆரம்பித்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் அந்த எனர்ஜி குறையாமல் அப்படியே ஒரு 100 பேர் 150 பேர் கிளாஸில் இருக்காங்கன்னா அந்த 100 பேர் 150 பேர் தன்னுடைய அட்டென்ஷனையும் கையில் வச்சுருப்பார். தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஹியூமன் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் மீறி போனால் 1 hour or 1.5 மணி நேரம், அட் தி மோஸ்ட் 2 hours இருக்கலாம். பட் அட்ட ஸ்ட்ரெச்சில் ஒரு 7 hours 8 hours நீங்கள் ஒருத்தருடைய, அது ஒரு பெரிய ஒரு மாஸோடைய அட்டென்ஷனை நீங்கள் கேதர் பண்ணி வச்சு கிளாஸ், அது ஒரு பெரிய கலை. அது எப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாரு. தென் அடிப்படையில் அவர் ஒரு மியூசிஷியன். ஆங்கிலம் நீங்கள் இங்கிலீஷ் சப்ஜெக்டாக அப்படி நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்துருக்க முடியாது, அவர் அவ்வளோ அருமையாக எடுப்பாருங்க. தென் அடுத்தது மேக்ஸ் செந்தில் சார். இவரோட ஷார்ட்கட் மேக்ஸுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே உண்டு. இவரோட கிளாஸ்னால் போதும், அங்கே அகாடமியில் உட்கார்றதுக்கு சீட்டே கிடைக்காது, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக வகுப்பெடுக்கக்கூடியவர். வாங்க செந்தில். அடுத்தது நம்மளுடைய பயிற்சி மையத்தில் பயிற்றுனராக பணிபுரிந்து இன்று டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் குரூப் 1 சர்வீஸில் செலக்ட் ஆகிருக்கிற திவ்யா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். போன குரூப் 2 பேட்சில் அந்த ரிசல்ட்டுக்கு மிக முக்கியமான பங்கு அவங்களுடைய பங்கு. மிகச்சிறப்பாக வகுப்பெடுத்து அந்த பேட்டர்னில்
தென் தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்து யூபிஎஸ்சிக்கு லெவலுக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க. ஆனால் நான் வலுக்கட்டாயமாக நான் டிஎன்பிசிக்கு எடுத்தாகணும்னு சொன்னேன். ஆரம்பத்தில் ரெண்டு பேர்த்துக்கு சிங்க் ஆகலை. டிஎன்பிசி குரூப் பீப்புளுக்கும் இவங்களுக்கும் சிங்க் ஆகலை. தென் அதுக்கப்புறம் என்ன கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரியல. அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்களோட கிளாஸ் நல்லாவே தென் அதில் நல்ல ரிசல்ட்டும் வந்துச்சு. தென் கோகுல் கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம பயிற்சி மையத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எடுக்கிற கோகுல் மதுரையிலிருந்து தகவல் களஞ்சியம்னு சொல்லலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கே தெரியும், மார்க்கெட்டில் தடுக்கி விழுந்தா கைடு இருக்குது, புக்ஸ் இருக்குது. பட் இவரோட கிளாஸ் நோட்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் எந்த எக்ஸாம் வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஈவனிங் ஃபார் யூபிஎஸ்சி. வாங்க யூபிஎஸ்சிக்கு கிளாஸ் எடுக்கிற என்னுடைய ஃபேக்கல்டிஸ். இன்னும் சேர் போடுப்பா. குணசேகரன் வாங்க. குணசேகரன், இன்னொரு குணசேகரன் இருக்காரு, அவர் வந்தாரா? ஓகே, வாங்க குணசேகரன் வாங்க. இவர்களை நித்யா மேம், எஸ் கரண்ட் பேட்ச் நித்யா, வாங்க நித்யா. சாரி, அதான் விட்டு போயிருந்தா மறந்துருந்தா மன்னிச்சுக்கோங்கப்பா. நித்யா வாங்க. இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ எக்கனாமிக்ஸ் கிளாஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குரூப் 2ல ஸ்டேட் லெவலில் செகண்ட் ரேங்க் எடுத்து முனிசிபல் கமிஷனராக பதவியேற்க போகிறாங்க. ஸோ இந்த பயிற்சி மையத்தினோட வெற்றி, இத்தனை பேர் சேர்ந்து இன்னும் நிறைய ஃபேக்கல்டிஸ் வரல. மார்க் இன்டர்வியூக்குன்னு ஒரு பெரிய டீமே இருக்குது. பேனல் மெம்பர்ஸாக ஒவ்வொரு சண்டே ஒவ்வொரு சாட்டர்டேவும் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு 5 ரவுண்டு 6 ரவுண்டு இப்படி கடுமையாக உழைச்ச ஒரு பெரிய டீம். இவங்களை எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை விட ஒரு சிறந்த தருணம் கிடைக்காது. ஸோ என்னை உருவாக்கிய ஆசான், என்னை உருவாக்க பாடுபட்டு கொண்டிருக்கும் எனது மனைவி, மாணவர்களை வெற்றிகரமாக உருவாக்கி கொண்டிருக்கும் ஆசிரியர் குழு. சார் சொல்லுங்கள் சார். என்னுடைய பொண்ணுங்களா? சகனாவாம்மா. இல்லை, நான் அப்படி எதுவும் திணிக்கிறது இல்லை. எதிர்காலத்தில் ஐஏஎஸ் ஆனால் ஓகே, வெல் அண்ட் குட். வாமா மேலே வாமா. என்னுடைய இட்ஸ் செகண்ட் எடிஷன், செகண்ட் ரிவைஸ்ட் எடிஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் எடிஷன் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன், வரமாட்டேன்ட்டாங்க. வாமா. இப்போ பெரும்பாலும் நான் இவங்களுக்கெல்லாம் நான் ஒதுக்குற டைம் நான் உண்மையாக ஒதுக்கலை. அதான் உண்மை. அகாடமின்ட்டு அதுலேயே பெரும்பாலும் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒரு அந்தந்த ஸ்டேஜில் இவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நான் ஒரு தந்தை ஸ்தானத்துலேருந்து கொடுத்தேன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அதையும் சேர்த்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நன்றி சார். நீங்கள் ஓகே ஓகே சார். ஓகே, இந்த விழாவை இதோடு நாம் நிறைவு செய்வோம். அழைப்பினை ஏற்று வந்திருந்த அனைவருக்கும் எனது நன்றி. அகாடமி சார்பான நபர்களையே அறிமுகப்படுத்திட்டேன். எனக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது இல்லையா, அரசு அலுவலகம். அங்கே என்னுடைய கொலீக்ஸ் அண்ட் ஒரு சீனியர் ஆஃபீஸர் எல்லாருமே அவங்க இருக்காங்க. அவங்களுமே உண்மையும் பெரிய விஷயம் தான். ஏன்னா ஐ எம் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில். வருவாய்த்துறையில் பிரிவு அதிகாரியாக பணிபுரிந்து சார் வாங்க சார். என்னுடைய நண்பன் திரு பரத், உதவி பிரிவு அலுவலராக வாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குற டார்ச்சர் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. தென் பாலிய காலத்திலிருந்தே இப்போ வரைக்கும் விடாது கருப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பன் ஒருத்தர் இருக்கான், முத்துக்குமார். வாடா மேடைக்கு, நீ வா. ஸோ இப்போ இவங்களுக்கு என்னுடைய லைஃப்பில் எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் இவர்களெல்லாம் இல்லாமல் எதுவும் இருக்காது. அதே மாதிரி எந்த தேர்வு ரிசல்ட் வந்தாலும் இவர்களுக்கு ஃபோன் வந்துடும், என்னாச்சு, எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படிங்கிறது. ஸோ அகாடமியினுடைய வளர்ச்சியை அவ்வளோ க்ளோஸாக கீனாக வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு சுற்றம் அமைவதற்கு நான் உண்மையிலுமே கொடுத்து வச்சோன்னு தான் நான் சொல்லுவேன். நான் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க, எல்லா இதையும் அகாடமியோட ஆக்டிவிட்டீஸ் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நல்ல மாணவ மாணவிகள் இதெல்லாம் கூட என்ன இருக்குது. தென் ஃபங்க்ஷனுக்கு வர முடியலனாலும் கேங்டாக்கில் இருந்தாலும் டெல்லியில் இருந்தாலும் வீடியோ டெஸ்டிமோனியை அனுப்பக்கூடிய என்னுடைய மாணவர்கள். ஸோ இதெல்லாம் ஒரு வரம். ஸோ அந்த விதத்தில் நான் கிஃப்டட் தான் நான் நினைக்கிறேன். நான் அழைப்பினை ஏற்று இங்கே இந்த விழாவிற்கு சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றிகள். நன்றி.
கார்த்திக் இங்க யோனாதனன் கார்த்திக் அவங்க வெளியே இருக்காங்களா? நாட் அவுட். ஓகே, வாப்பா யோனன். என்னுடைய பேட்ச்மேட்ஸ் கோவி கலைக்கல்லூரியில் எல்லாம் ஒன்றா படித்தவங்க. இன்றைக்கும் அந்த நட்பு தொடர்ந்துட்டுருக்கு. முதல்ல ஈரோட்டில் அகாடமி ஆரம்பித்தப்போ அந்த துவக்க விழாவுக்கு ஆன அடிப்படை கட்டமைப்பு வேலைகள் எல்லாமே கூட இருந்து எல்லாம் பண்ண நபர்கள். ஸோ ஆலோசனையிலிருந்து சென்னையில் அகாடமி இருக்குது, அடுத்த இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது எங்கே அப்படிங்கிறப்போ அது என்ன கோபிலையா அல்லது கோயம்புத்தூர்லையா அல்லது ஈரோட்லையா அல்லது எங்கே அப்படின்னு அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறதுலேருந்து கார்த்தி அண்டு யோனாதனுடைய நான் அவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறது வழக்கம். தென் அதிலிருந்து அங்கிருந்து அவங்களுடைய சப்போர்ட், இந்த அகாடமிக்கான சப்போர்ட். இன்றைக்கி அகாடமி வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லபடியாக வளர்ச்சி இருந்திருக்கு. நம்ம ஒரு அகாடமியிலேருந்து மட்டுமே குரூப் 2 தேர்வில் 150+ கேண்டிடேட்ஸ் பாஸ் பண்ணி சர்வீஸ் வந்திருக்காங்க. அப்படின்னா வந்துட்டு அந்த கிரெடிட்டு எனக்கு காணது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுக்குமானது. நன்றி, வணக்கம்.